கடலுக்குள் தூக்கி வீசப்பட்ட திருச்செந்தூர் கோவில் மூலவர் சிலை பலருக்கும் தெரியாத தகவல். நடுக்கடலில் முருகன் நடத்திய நம்ப முடியாத அதிசயம். எத்தனையோ முருகன் கோவில்கள் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இருக்கும் சிறப்பே தனிதான். முருகனின் 6 படை வீடுகளில் எல்லா இடத்திலும் மலை மீது இருக்கும் முருகன் திருச்செந்தூரில் மட்டும்தான் கடல் மட்டத்திற்கு அருகில் எழுந்தருளியுள்ளார். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலுக்கு வரலாறும் அதிகம்தான். திருச்செந்தூர் கோவிலில் இருந்த முருகர் சிலைக்கு பதிலாக அங்கு போலி முருகர் சிலையை வைத்திருந்த பல பேருக்கு தெரியாத வரலாறு ஒன்றும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 350 வருடத்திற்கு முன்பு வெள்ளைக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அப்போது டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் என இருவகை வெள்ளைக்காரர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்து தமிழ்நாட்டில் சிறிய தொழில்கள் செய்து வந்தபோது அந்தந்த பகுதியில் இருக்கும் சர்ச், கோவில்கள் என மயிலாப்பூரில் தொடங்கி நாகப்பட்டினம் என்று ஒரு குறிப்பிட்ட இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தனர். அப்போது டச்சுக்காரர்களின் கண்களை உறுத்தியதுதான் திருச்செந்தூர் முருகன் கோவில். 1648 ஆண்டில்தான் இவர்கள் திருச்செந்தூரில் கோவிலை கைப்பற்ற வேண்டும் என படையெடுத்திருக்கிறார்கள். அப்போது அந்த கோவிலை ஆக்கிரமித்த டச்சுக்காரர்கள் துரத்தி அடிக்கப்பட்டதால் அவர்கள் தப்பித்து இலங்கைக்கு சென்றிருக்கின்றனர். பின்னர் அப்போது அடங்காத டச்சுக்காரர்கள் 500 முதல் 600 நபர்கள் அடங்கிய ஒரு பெரிய படையை திரட்டிக்கொண்டு திருச்செந்தூர் கோவிலை அடைய வேண்டும் என மீண்டும் இலங்கையிலிருந்து தமிழகம் நோக்கி கிளம்பி திருச்செந்தூர் அருகே இருக்கும் மணப்பாடு என்ற ஊரில் தஞ்சமடைந்தனர். பிறகு 1649 ஆண்டு பிப்ரவரி 20 திருச்செந்தூர் கோவிலுக்குள் நுழைந்து 2-3 நாட்கள் நாங்கள் இங்கு தங்கிக் கொள்கிறோம் என கூறிக்கொண்டு உள்ளே நுழைந்தவர்கள்தான். பின்பு 1 வாரத்திற்கு மேலாகியும் அவர்கள் வெளியேறவில்லை. மேலும் உள்ளே நுழைந்த கொஞ்ச நாட்களிலேயே அவர்கள் மக்கள் மீது தங்கள் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்துள்ளனர். கோவிலுக்குள் வரும் பக்தர்களை துரத்துவது, அவர்களை வழிபட அனுமதிக்காதது என தொடர்ந்து அவர்கள் அராஜகம் செய்து வர அப்போது இருந்த மன்னர் டச்சுக்காரர்கள் மீது படை தொடுத்தனர். வலி தாங்க முடியாமல் உயிர் பிழைத்தால் போதும் என மீண்டும் இலங்கைக்கு செல்ல முடிவெடுத்த டச்சுக்காரர்கள் கையோடு கோவிலில் இருந்த மூலவர் சிலையான முருகன் சிலையை தூக்கிச் சென்று விட்டனர். அந்த டச்சுக்காரர்கள் முருகன் சிலையை திருச்செந்தூரில் இருந்து எடுத்துச் செல்லும் வழியிலேயே கடலில் பெரிய அலை, சுனாமி வருவது போன்ற நிகழ்வு, சூறாவளி, பலத்த மழை என பெரும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். இதற்கு காரணம் இந்த முருகன் சிலையை எடுத்து வந்ததுதான் என்று அதை கடலில் தூக்கி போட்டு விடுங்கள், அப்போதுதான் நாம் உயிரோடு ஊர் சென்றடைய முடியும் என அனைவரும் கூறி அந்த சிலையை கடலில் தூக்கி போட்டு உள்ளனர். அவர்கள் அதை கடலில் போட்ட உடனேயே அந்த இன்னல்களெல்லாம் மறைந்து கடல் சாதாரண நிலைக்கு திரும்பியது. பிறகு வடமலையப்பா என்பவரின் கனவில் முருகர் தோன்றி, நீங்கள் கடலுக்குள் செல்லுங்கள், அங்கு ஒரு இடத்தில் கருடன் வட்டமடித்துக் கொண்டிருக்கும், அந்த இடத்திற்குள் குதித்து பார்த்தால் என்னுடைய சிலை இருக்கும், அதை எடுத்து கோவிலில் வைத்து விடுங்கள் என சொல்லியிருக்கிறார். பிறகு அதே போல அவர்களும் அங்கு சென்று தேட அந்த முருகன் சிலையும் கிடைத்துள்ளது என வரலாறுகள் உள்ளது. உங்கள் தின சேவல்